ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் தேங்காவே இல்லாத தண்ணி சட்னி. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சுட சுட இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களை தேடி வரும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்தை பொறுத்து கூடவோ குறைவோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். இப்போ சுட சுட இட்லியும் தயாராக இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் வதக்குனது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, அதாவது பொரிக்கடலை. இதை பார்த்திங்கன்னா முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை உடச்ச பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவு கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. அதுக்கப்புறம் இது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை இட்லிக்கு தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, நிறைய ஊற்றி சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸும் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.